அதாவது இத வந்து நான் ஒரு பத்திரிக்கையாளரா அப்படி பார்க்கும் பொழுது, எ இந்த விஷயத்த 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து ஒரு பத்திரிக்கையாளரா பார்க்கும்பொழுது, அமைச்சர் செய்றது தவறு. ஓகே. ஏன்னா, அவரு வந்து இந்த கவர்மெண்டோட அங்கம். இந்த அமைச்சரவை குழுல ஒரு ஆளு. ம். அப்ப எது நடந்தாலும் அதுக்கு பாதுகாப்பா ஒரு கேடயமா இருந்தா அவரு பேசணும். ம். தப்போ, ரைட்டோ. அப்ப அவரு வந்து என்ன பண்றாரு, "எப்பா நான் என்னப்பா பண்றது? என்ட்ட ஒண்ணும் இல்லப்பா. என்ட்ட இருக்கிறதெல்லாம் அவர்ட்ட இருக்குதுப்பா" அப்படின்னு டிஆர்பி ராஜாவ கை காமிக்கிறாரு. எந்த பவர்ஃபுல் ஆள்ட்ட இருக்கோ அவர்ட்ட போய் வாங்கிக்கோங்க. நிதியும் ம். இதுவும் யாருகிட்ட இருக்குதோ அங்க போய் வாங்கிப்பா, அவர்ட்ட பாருப்பா. இவருன்ட்டு கை காமிக்கிறாரு வேற. அந்த அமைச்சர கை காமிக்கிறாரு. இது பதில் அல்ல. ம். அந்த இவரு நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையேங்கன்னு சொல்லியிருந்தா இன்னும் காமெடி ஆயிட்டு ம். இருக்கும். அப்போ இது வந்து ஒரு அமைச்சராக ஏன் சொல்றேன்னா, அமைச்சரவை கூட்டம் நடக்குது. ம். என் போர்ட்ஃபோலியோல இது வரணுங்க. தொழிலாளர் துறையில போய் அது இருக்கு. ம். இது வந்து என் போர்ட்ஃபோலியோ வரணும். எனக்கு இது அதிகாரம் இல்லங்க. அப்படின்ற மாரி பண்ணணும். இல்ல சிஎம்ட்ட தனிப்பட்ட முறையில எனக்கு வேற போர்ட்ஃபோலியோ குடுங்க. இதுல இருந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு பேசணும். எதுவுமே கிடையாது. இவரு பாட்டுல திடீர்னு சட்டசபையில இவருக்கு வர்ற கோவத்துக்கு பேசன்றது. ஏற்கனவே இந்த ஆடியோ இந்த பிரச்சனைலாம் வேற மாட்டுனாரு. சிக்கிறாரு. அதுல துறை மாத்துனாங்க. ரொம்ப திறமையான மனிதர், ரொம்ப திறமையான அமைச்சர். ஆனா இது மாதிரி விஷயங்கள் வந்து அவருடைய மதிப்பு கெடுக்கும். ம். மரியாதையும் குலைச்சிரும். இது ஒரு பார்ட்டு. ம். இன்னொரு பார்ட்டு, ஒரு அமைச்சர் இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு தான் திமுக இருக்கு. ம். அந்த அமைச்சரவை துறை இருக்குன்றத தான் நம்ம பார்க்கணும். எந்த அமைச்சர்களும் முதல்வருக்கு பயப்படுற மாரி இல்ல. கரெக்ட்டா? ம். இப்படி பேசுனா முதல்வர் நம்மள இப்ப ஜெயலலிதா இருந்து ஒரு அமைச்சர் இப்படி பேசியிருந்தா என்ன ஆயிருப்பாரு? அநேகமா மத்தியானத்துல வந்துட்டு இருக்கோம் நேரத்துல அமைச்சரவை இலாகா மாற்றம்னு கவர்னர் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா, இவரு அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குது பாருங்க. அதே மாரி பெண்கள பத்தி இழிவா பேசுற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குது. அவர் அமைச்சர்கள் தூக்கல. வேற இடத்துல எங்கேயாவது முறைக்கிறது, மத்த அமைச்சர்கள் நடந்துக்கிறது, இது எல்லாமே இருக்குது. இதுல திருச்சியில பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல பாதிப்பு. ம். ஆனா அமைச்சர் அவங்கள போய் பார்க்கல. இங்க வந்து ஒரு ஜூஸ் குடிச்சாங்க, அப்படி குடிச்சாங்கன்னு ஒரு கதை சொல்றாரு. ஆனா அதிகமான பேர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. எல்லாருமே போய் ஜூஸ் குடிச்சாங்களா அப்படின்னு தெரியாது. அப்போ ஒரு ஒரு விசாரணை நடக்குது. இது சம்மந்தமா விசாரிக்க உத்தரவிட்டிருக்கேன்றது கூட இல்ல. எடுத்த உடனே இந்த மாரின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யாருக்குமே முதல்வர் மேல, கட்சி தலைவரோட மேல ஒரு அவர் கேட்பாரு, இது பண்ணுவாருன்னு ஒரு பயம் இல்லாத மாரி தான் இருக்குது. ஓகே. அதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் இன்னைக்கு பிடிஆர் பண்ணது. ம். இது நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றது, நாளைக்கு நாளன்னைக்கு இல்ல, எப்போ வேணாலும் என்ன ஒரு அமைச்சர் என்ன இப்படி பேசுறாரு, நீங்க என்ன பண்றீங்கன்ற மாரி வரும். அநேகமா இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கையோ, இல்ல நாளைக்கு சட்டசபையில ஏதோ ஒரு ரிப்ளையோ ஏதோ ஒண்ணு வந்தா தான் கரெக்ட்டா இருக்கும்.